தமிழ்நாடு முழுக்க குரூப் 4 தேர்வு நடந்து முடிஞ்சிருச்சு. மொத்தமாக 13,89,000 பேர் இதற்கு விண்ணப்பிச்சிருந்தாங்க. இந்த தேர்வுல பங்கேற்றதை பொறுத்த வரைக்கும் 11,48,000 பேராக இருக்கு. அதாவது 82% பேர் இந்த தேர்வுல பங்கேற்றிருக்காங்க. பெருமளவிலான இந்த தேர்வுல ஆப்சன்டீஸ் இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த சதவீதம் முந்தைய தேர்வுகளோட ஒப்பிடும்போது குறைவாக இருக்கு அப்படின்னு தான் பார்க்கலாம். அதாவது ஆப்சன்டீஸோட சதவீதம் குறைவாக இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. இந்த தேர்வு தொடர்பாக பேசின டிஎன்பிஎஸ்சி தலைவர் பிரபாகர் முக்கியமான ஒரு தகவல், 3 மாதங்களுக்குள்ளாக இந்த தேர்வு முடிவுகள் வெளியாகிவிடும் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்கார். இது முக்கியமான ஒரு நகர்வாக பார்க்கப்படுது. அதே மாதிரி இந்த தேர்வோட கடினத்தன்மை சார்ந்த கருத்துக்களை தேர்வர்கள் சொல்றாங்க. அதே மாதிரி துறை சார்ந்தவர்களும் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது முந்தைய தேர்வுகளை விட குரூப் 4 தேர்வுடைய கடினத்தன்மை கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கு அப்படின்ற கருத்து தான் சொல்றாங்க. குறிப்பாக இப்போ ஜெனரல் தமிழ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாடத்திட்டம் அப்படின்ற அடிப்படையில் தான் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. பாட புத்தகங்கள், அதாவது 6லிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்குமான அந்த பாட புத்தகங்கள்ல இருந்து மட்டும் இல்லாமல் அந்த பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய பாடங்கள்லேருந்து கேட்டிருந்தாலும் கூட வெளியிலிருந்து அல்லது மற்ற இடங்கள்லேருந்து அனலைஸ் பண்ணி பதிலளிக்கக்கூடிய வகையிலான கேள்விகள் அதிகமாக இருந்தது. 100 கேள்விகள் எடுத்துக்கிட்டோம்னா அதில் 75லிருந்து 80 கேள்விகள் அப்படியான கேள்விகளாக இடம்பெற்றிருந்தது என்ற கருத்து சொல்லப்படுது. இதே ஜெனரல் ஸ்டடீஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதில் அதிகமான நேரம் எடுத்துக்கொண்டு பதிலளிக்கும் வகையிலான ஸ்டேட்மெண்ட் அடிப்படையிலான கேள்விகள் நிறைய இடம்பெற்றிருந்தது அப்படின்ற கருத்து சொல்றாங்க. ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் அதற்கான வெயிட்டேஜ் கம்மியாக இருந்தாலும் கூட அதுவும் வழக்கத்தை விட சற்று அதனுடைய கடினத்தன்மை கூடுதலாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லப்படுது. இப்போ குரூப் 4 தேர்வு எளிமையாக இருக்கும் என்ற அந்த எண்ணத்தோடு இந்த தேர்வு அணுகியவர்களுக்கு இந்த தேர்வு கடினமாக இருந்திருக்கலாம் என்ற கருத்து சொல்லப்படுது. அதனால குரூப் 4க்கான கட் ஆஃப் ரேஞ்சும் சற்று குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய அளவில் இல்லைனாலும் சற்று குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. தேர்வுக்கான அந்த காலியிடங்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 4000 பக்கத்தில் இருக்கக்கூடிய சூழல்ல இதற்கான போட்டி என்பது 11 லட்சத்திற்கும் மேற்பட்டதாக இருக்கு என்பதனால அந்த கட் ஆஃபருடைய குறைவு ரொம்ப அளவில் இருக்காது அப்படின்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது குரூப் 4 தேர்வை பொறுத்த வரைக்கும் கடினமாக இருந்திருக்கு அப்படின்ற ஒரு கருத்து தான் பெருவாரியாக தேர்வர்கள் தரப்பிலிருந்து துறை சார்ந்தவர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு.